மீதான போரை 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை அனுமதிக்குமாறு வலியுறுத்தல். போர் நிறுத்தம் தொடர்பாக டிரம்பின் அறிவிப்பை ஏற்பதாக ஈரான் அரசு அறிவிப்பு. தங்களது தரப்பிலிருந்து 2 வாரங்களுக்கு தாக்குதலை நிறுத்தி வைக்கவும் சம்மதம். ஹோர்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் அரசு ஒப்புதல். 2 வாரங்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் கப்பல் போக்குவரத்து தொடரலாம் எனவும் அறிவிப்பு. ஹோர்முஸ் நீரிணையை கடக்க ஒரு கப்பலுக்கு 18 கோடியே 50 லட்சம் ரூபாய் கட்டணம் வசூலிக்க முடிவு. போருக்கு முன் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க கட்டணம் ஏதும் வசூலிக்கப்படாத நிலையில் ஈரான் அதிரடி. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல். 89 பேர் உயிரிழப்பு, 700 பேர் படுகாயம் என தகவல். ஈரானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு பொருந்தாது என இஸ்ரேல் அறிவிப்பு. லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தாவிட்டால் பதில் தாக்குதல் நடத்துவோம். இஸ்ரேலுக்கு ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் எச்சரிக்கை. ஈரானை போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க வைத்ததில் சீனாவிற்கு முக்கிய பங்குண்டு என டிரம்ப் கருத்து. பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து வரும் வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்தில் பேச்சு நடத்த அமெரிக்கா ஈரானுக்கு பாகிஸ்தான் அழைப்பு. அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்திற்கு இந்தியா வரவேற்பு. மேற்காசியாவில் நிரந்தர அமைதி நிலவ வேண்டும் என்று விரும்புவதாகவும் அறிக்கை. போர் நிறுத்தம் குறித்து ஈரானிய உயர் தலைவருடன் பிரதமர் மோடி 3-4 முறை தொடர்பு கொண்டு பேசினார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பலமுறை பேசியதாக டெல்லியில் உள்ள ஈரான் தூதர் அப்துல் மஜீத் இலாஹி பேட்டி. ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்தம் எதிரொலி. பெரும் ஏற்றம் கண்ட இந்திய பங்குச்சந்தை. சென்செக்ஸ் 2946 புள்ளிகள், நிப்டி 873 புள்ளிகள் ஏற்றம். முதலீட்டாளர்களுக்கு 17 லட்சம் கோடி ரூபாய் லாபம். போர் பதற்றம் தணிந்ததால் கச்சா எண்ணெய் விலை $100க்கும் கீழ் இறங்கியது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 50 காசுகள் உயர்ந்து $92.56 வர்த்தகம். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க பல்வேறு நிவாரண திட்டத்தை அறிவித்த இலங்கை அரசு. 1 லிட்டர் டீசலுக்கு $100, பெட்ரோலுக்கு $20 மானியமாக வழங்க முடிவு. காரிஃப் பருவத்திற்கான உர மானியத்தை அதிகரிக்க மத்திய அமைச்சரவை முடிவு. 4317 கோடி ரூபாய் கூடுதல் ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல். ஆதரவாளர்கள் புடைசூழ சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார் மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி. அனைத்து தரப்பினரின் முன்னேற்றத்திற்கும் பாடுபட போவதாக வாக்குறுதி. திமுக காங்கிரஸ் பற்றிய மமதா பானர்ஜியின் பேச்சு தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதாக சாகரிகா கோஸ் விளக்கம். பாஜக அரசின் அதிகார குவிப்புக்கு எதிரான போரில் மமதாவும் ஸ்டாலினும் முன்னணியில் இருப்பதாகவும் பதில். புதுச்சேரியின் 30 தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு. 918 வாக்குச்சாவடிகளில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம்.
126 தொகுதிகள் கொண்ட அசாமில் நாளை சட்டமன்ற தேர்தல். கேரளாவில் 140 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நாளை வாக்குப்பதிவு. ஐந்து மாநில தேர்தல்களுக்கிடையே அவசர நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட என்ன அவசியம்? தென் மாநிலங்களின் உரிமைக்கு உலை வைக்கும் திட்டத்திற்கு உயிரே போனாலும் உடன்பட மாட்டோம் என்று மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா செல்கிறதா என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தென்றலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்றாதீர்கள் என்று தொகுதி மறுவரையறையை சுட்டிக்காட்டி எச்சரிக்கை. தொகுதி மறுவரையறையால் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பில்லை. மு.க. ஸ்டாலின் பொய் பரப்புரை செய்வதாக தீநகர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டின் தலைமைச் செயலர் முருகானந்தம் மாற்றம். புதிய தலைமைச் செயலராக பொறுப்பேற்றார் சாய்குமார். முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமியின் தனிச் செயலராக இருந்தவர் சாய்குமார். வருவாய் நிர்வாக ஆணையராக பதவி வகித்து வந்தவர் தலைமைச் செயலராக நியமனம். லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் மாற்றப்பட்டு சந்தீப் மிட்டல் நியமனம். மேற்கு வங்கத்தை தொடர்ந்து தமிழகத்திலும் அதிகாரிகளை அதிரடியாக மாற்றம் செய்த தேர்தல் ஆணையம். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மட்டும் தலைமைச் செயலர் டிஜிபியை மாற்றுவது பாஜகவின் காட்டு தர்பார். பாஜகவுடன் கைகோர்ப்பது தேர்தல் ஆணையத்திற்கு அழகல்ல என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். பாஜகவின் கிளைக்கழகமாக தேர்தல் ஆணையம் இருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் மட்டும் தலைமைச் செயலரை மாற்றுவது ஏன் என்றும் திருவண்ணாமலை பரப்புரையில் கேள்வி. தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரை மாற்றி இருக்கிறாங்க. நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவோட கிளைக்கழகமா இப்ப மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள ஆன்மீக தலங்கள் அனைத்தும் திமுகவின் கோட்டைகள் என்று திருவண்ணாமலை பரப்புரையில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. திமுக ஆட்சியில் 8000 ஏக்கர் கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டது பாஜகவுக்கு எரிச்சல் தருவதாகவும் சாடல். தேர்தல் தோல்விகளிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பாடம் கற்காமலேயே இருந்து வருகிறது. அவதூறு மற்றும் பொய் பரப்புரைகளை அவர்களது ஆயுதமாக இருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. எடப்பாடி கே. பழனிசாமிக்கு சுயமரியாதை கிடையாது என முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். பாஜகவின் மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்ததுண்டா என்றும் பழனிசாமிக்கு கேள்வி. பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிராக செய்கிற ஒரு செயலையாவது ரோஷம் கண்டிச்சிருக்கீங்களா? இந்த துரோகத்தை எதிர்த்து பழனிசாமி பேசவே மாட்டார். அவருக்கு சுயமரியாதையும் கிடையாது, தமிழ் உணர்வும் கிடையாது. நாள் வேலை திட்ட ஒழிப்பை வரவேற்ற பழனிசாமி 200 நாள் வேலை கொடுப்போம் என்று உருட்டுகிறார். 3 வேளாண் சட்டங்களுக்கு முட்டுக் கொடுத்ததாகவும் முதல்வர் ஸ்டாலின் கடும் விமர்சனம். அதிமுக கூட்டணிக்கு மக்களிடம் செல்வாக்கு பிரகாசமாக இருப்பதாக பழனிசாமி நம்பிக்கை. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே 195 தொகுதிகளில் எழுச்சி பயணத்தை நிறைவு செய்திருப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. எல்லா இடத்திலுமே தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளருக்கு மக்களிடத்தில் அமோகமான வரவேற்பு. அதிமுக
தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியினுடைய வேட்பாளர் 210 தொகுதியில் வெற்றி பெறுவாங்க. முதல் ஏற்கனவே 195 தொகுதியில் எழுச்சி பயணத்தை முடிச்சிட்டோம். இப்போ தேர்தல் அறிவித்த பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கோம். இருபது நாள் போராடித்தான் திமுகவால் கூட்டணி அமைக்க முடிந்ததாக பழனிசாமி விமர்சனம். திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சைதாப்பேட்டை பரப்புரையில் குற்றச்சாட்டு. கூட்டணி அமைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. 20 நாட்கள் போராடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு கருத்து சொல்வார், திமுக நிர்வாகி ஒரு கருத்து சொல்வார். இப்படி மாறி மாறி பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அந்த கூட்டணி கருத்து வேறுபாடு வெளிப்படையா வெளிவந்தது. ஜிம்முக்கு செல்வது, சைக்கிள் ஓட்டுவது என வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, வெளிநாட்டுக்கு சென்றது சைக்கிள் ஓட்டுவதற்கா என பழனிசாமி விமர்சனம். ஸ்டாலின் பேசுறார், இன்னைக்கு நான் வெளிநாடு போனேன், எங்க சைக்கிள் ஓட்ட போனாரு. வெளிநாட்டுக்கு எதுக்கு போனாரு? நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, இங்க ஏற்கனவே சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தாரு. நாட்டு மக்களுக்கு என்ன செய்கின்றீர்கள் தான் எதிர்பார்க்கிறாங்க முதலமைச்சர். அதை விட்ட பழு தூக்குறது, சைக்கிள்ல போறது, இதையெல்லாம் வேடிக்கை காட்டிட்டு முதலமைச்சர். என்னை கிராமத்தான் என்று நினைத்தார் ஸ்டாலின். ஆனால் 4 ஆண்டுகள் அவரது கண்ணில் விரலை விட்டு ஆட்டினேன். கொளத்தூர் தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி பேச்சு. முதலமைச்சர் ஆகும்போது சர்வசாதாரணமா நினைச்சாரு. இவர் எடப்பாடி பழனிசாமி கிராமத்திலிருந்து வந்தவர் தானே, அழகா இவரை வெளியேற்றலாம்னு நினைச்சாரு. ஸ்டாலின் அவர்களே, உங்களை விரல் விட்டு ஆட்டுகின்ற அளவுக்கு 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தார். கூட்டணி சரியாக அமையாத விரக்தியில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பேசி வருவதாக திருமாவளவன் விமர்சனம். தேர்தல் ஆதாயத்திற்காகவே அதிமுக பாஜக கூட்டணி வைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்ததற்கான நியாயத்தை சொல்ல முடியுமா? எந்த அடிப்படையிலே பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்தது? முரண்பட்டவர்கள் இன்றைக்கு தேர்தல் ஆதாயத்திற்காக மட்டுமே கைகோர்த்து நிற்கிறார்கள். தமிழகத்திற்குள் விடமாட்டார்கள் என்பதால் அதிமுக போர்வைக்குள் பாஜக உள்ளே நுழைய முயற்சிக்கிறது. தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு சென்று விடுவார்கள் என்றும் திருவள்ளூர் பரப்புரையில் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால்தான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதி பண்ணிட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. சென்னை கொளத்தூரில் முதல்வர் மு க ஸ்டாலினை ஆதரித்து துணை முதல்வர் உதயநிதி பரப்புரை. 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று பேச்சு. நாளை கடலூரில் விஜய் மேற்கொள்ளவிருந்த பரப்புரை ரத்து. புதுவை தேர்தல் காரணமாக அனுமதி மறுப்பு. சில கோடிகளை கொடுத்து தமிழ்நாடு காங்கிரஸை திமுக தன் பக்கம் வளைத்து விட்டதாக விஜய் குற்றச்சாட்டு. உண்மையான காங்கிரசார் அனைவரும் தாவேகா பக்கமே இருப்பதாகவும் பேச்சு. சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது. திமுகவின் கல்லாப்பெட்டி கூட்டணி கலகலத்து போய்விட்டதாக விஜய் விமர்சனம். பாஜக அணியின் நிலை திமுகவை விட மிக மோசமாக இருப்பதாகவும் கருத்து. எல்லாம்
இல்லாம அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. சரி, இவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர் அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. திமுக கையில் முழு அதிகாரம் இருந்திருந்தால் நெல்லையில் தாவேகா பொதுக்கூட்டம் நடந்திருக்காது என விஜய் குற்றச்சாட்டு. ஏதாவது முட்டுக்கட்டை போட்டு தன்னை முதல்வர் ஸ்டாலின் தடுத்திருப்பார் என்றும் விமர்சனம். திமுக கையில அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. கேர்டேக்கர் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க இந்த பீரியட. அப்படி இருக்கிறதுனாலயோ என்னமோ கொஞ்சம் ஈஸியா வர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். திமுகவால் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாத சூழலை மக்கள் உருவாக்கி வைத்திருப்பதாக விஜய் விமர்சனம். ஒவ்வொரு வீட்டிலும் தாம் இருப்பதால் தான் கட்சியை ஆரம்பித்ததாகவும் பேச்சு. அதே மாதிரி அடுத்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைய மக்களே நீங்களே ஆல்ரெடி உருவாக்கிட்டீங்க. இந்த கூட்டணி கணக்கு, அந்த கணக்கு, இந்த கணக்கு எதுவுமே எடுபடல. இந்த அரித்மேட்டிக் கணக்கு, மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு எல்லாமே மண்ணுக்குள்ள புதைச்சிட்டீங்க. ஒரு காமராஜர், ஒரு அண்ணா, ஒரு எம்ஜிஆர் தானா என்று மக்கள் ஏங்கியதாக விஜய் பேச்சு. மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவே வந்திருப்பதாகவும் உறுதி. ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? அவங்கள மாதிரி வேற யாருமே வந்துட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும்.